பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இன்றைய தியானத்திற்கு செப்பனியா 3வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய சத்துருக்களை தேவன் உங்களை விட்டு விலக்கி போடுவார். இனி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் தீங்கு காண மாட்டீங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூடவே இருக்கிறாரு. இந்த செப்பனியா 3வது அதிகாரம் 15வது வசனம் யாருக்காக சொல்லப்பட்டது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் கிட்ட ஜனங்கள் அடிமைகளாக இருக்காங்க. எதனால அடிமைகள் ஆக்கப்பட்டாங்க அப்படின்னா, சிறைப்பிடிக்கப்பட்டு போனாங்க அப்படின்னா, அவங்க உலக பிரகாரமான காரியங்களை அவங்க சார்ந்து கொண்டு தேவனை விட்டு வழி விலகினது நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் ராஜா கிட்ட அவங்க சிறைப்பட்டு போயிருந்தாங்க. இப்போ அவங்கள பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அவங்கள பார்த்து தான் அந்த வசனத்தை சொல்றாரு. இனி நீங்க தீங்கு காண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரியத்தை சொல்றாங்க. இந்த நாளிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களோட வாழ்க்கையில் இனி தீங்கு காணாதிருக்கணும் அப்படின்னு சொன்னா ஏசாயா 52வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுக்களை அவிழ்த்து விடும் வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு நாமளே போட்டு வைத்திருக்கிற, முடிவெடுத்து வைத்திருக்கிற எல்லா திட்டங்களையும் நம்ம இன்னைக்கு அந்த திட்டங்களை விட்டு நம்ம இன்னைக்கு வெளியில வரணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா செப்பனியா 3வது அதிகாரம் 14வது வசனத்துல, சியோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரை ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி கூறு. அப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவனை துதித்து பாடணும். நம்ம முழு இருதயத்தோடு அவர் சமூகத்தில் மகிழ்ந்து களி கூறும்போது தேவன் நம்மளுடைய எல்லா ஆக்கினைகளையும் நம்மளை விட்டு அகற்றி போடுவார். நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா தீங்கான காரியங்களையும் தேவன் மாற்றி போடுவார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனை துதித்து பாடுங்க. முழு இருதயத்தோடு அவருடைய சமூகத்தில் நீங்கள் களி கூறுங்க. கர்த்தர் உங்களுடைய எல்லா தீங்கான காரியங்களையும் மாற்றி உங்களுடைய எல்லா ஆக்கினைகளையும் அகற்றி உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.